ஹாய் கைஸ், நான் மிஸ்டர் சினிமாக்காரன். மிஸ்டர் சினிமாக்காரன் சேனல் நான் இன்னைக்கு என்ன மூவி உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போறேன்னா, ஒரு மலையாள ஆக்ஷன் த்ரில்லர் மூவி தான். அது என்ன மூவி எப்படின்னா 2018 நம்ம ஃபஹத் ஃபாசில் நடிப்பில் வெளியே வந்த வரதன் மலையாள மூவி தான். இந்த மூவி எனக்கு எதுக்கு அதை ஃபேவரட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு சின்ன கான்செப்ட் தான். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனை, அவங்க சொந்த ஊருக்கு அமைதி தேடி கேரளாவுக்கு வராங்க. கேரளாவில் அந்த ஊருக்காரனால அவங்களுக்கு என்ன பிரச்சனை வருதுன்றதை நம்ம அழகாக கொண்டு போயிருப்பாங்க. நம்ம சஸ்பென்ஷன் த்ரில்லராக என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டு போயிருப்பாங்க. ஓப்பனிங்ல ஆரம்பிக்கிறதுலேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் நம்ம டென்ஷனோட பரபரப்பாகவே படம் போவோம். அதனால தான் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தோட ஸ்டோரியை உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன். துபாயில் தான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வாழ்ந்துட்டு வராங்க. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோவுக்கு வந்து வேலை போயிருதாங்க. நம்ம ஹீரோயினும் ஆல்ரெடி கன்சீவாக இருக்காங்க. கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு வந்து அபார்ஷன் ஆயிடுது. அபார்ஷனால ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்ச நாள் வந்து நம்ம சொந்த ஊருக்கு போய் அமைதியாக ஜாலியாக இருந்துட்டு வரலாம் அப்படின்றக்காண்டி துபாயை வெக்கேட் பண்ணிட்டு அவங்க கேரளாவுக்கு ஊருக்கு வராங்க. கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோயினோட சொந்த ஊர் தான் அது. அந்த ஊரில் கொஞ்ச நாள் இருக்கலாம்னு சொல்லி அவங்க சொந்த வீட்டுக்கு வராங்க. அப்படி இருந்துக்கிட்டு அங்கே இருக்கும்போது 2 நாள் ஜாலியாக போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள ரொமான்டிக், அவங்களுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேரளா ரொம்ப ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க வாழ்க்கையை. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊருக்காரங்க வந்து அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, இந்த பொண்ணு மாடர்ன் பொண்ணா இருக்கான்னு சொல்லி தப்பா பேசுறது, பின்னாடி பேசுறது, இப்படின்னு அந்த ஊருக்காரங்க அந்த பொண்ணை தப்பாவே பேசிட்டு இருக்காங்க. அவங்க வாழ்றதையும் அவங்க தப்பாவே ஒரு மாதிரியாவே பார்த்துட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு போயிட்டு வரும்போது என்ன ஊருக்காரங்க இப்படிலாம் பார்க்குறாங்கன்ற ஒரு ஃபீலிங்கோட தான் இருக்காங்க. அந்த ஊர்ல பணக்கார குடும்பம் ஒன்று அந்த ஊர்ல இருக்கு. எல்லா ஊர்லயும் இருக்கமே அந்த ஊர்லயும் ஒரு பணக்கார குடும்பம் இருக்கு. அந்த பணக்கார குடும்பத்துல ஒரு 4 பசங்க இருக்காங்க. சும்மா தண்ணியை போட்டு சுத்திக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க அந்த படத்துல. பொண்ணை வந்து ஒரு மாரியா பாக்குறது, வம்புழுக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒய்ஃப் பாத்தீங்கன்னா ஒரு நாள் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்காங்க. வீட்டுக்குள்ள குளிச்சுட்டு இருக்காங்க. ஒரு மொட்டை மாடியில இருந்து அந்த வீட்டுக்கு வந்து கேமரா வச்சு பாக்குற மாதிரியும் இப்படிலாம் பார்க்கவும் அந்த ஹீரோயினுக்கு ரொம்ப பதட்டமாயிரும். டக்குன்னு ஓடி வந்து ஹீரோட்ட சொல்லும் போது, இது இல்லை ஒன்றும் இல்லை, சாதாரணமாக நான் போய் செக் பண்ணேன், யாரும் இல்லை, அவங்க சும்மா பேசிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து அமைதியாவே இருப்பாரு. இந்த பொண்ணு மறுபடியும் வெளியே போகும்போது வம்பெடுக்கிறது, கள்ள தூக்கி எறிகிறது, ஹீரோயின் தனியா வீட்டுல இருக்குன்னா அவங்க வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போறது, இப்படிலாம் பல தொந்தரவுகள் பண்ணிட்டே இருக்காங்க. ஹீரோவுக்கு வந்து ஹீரோயின் சொல்லும் போது பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து அவர் பெருசாவே எடுத்துக்கிற மாட்டாரு. நம்ம அமைதியாக அது ஒன்றும் சாதாரண பிரச்சனை, விட்டு தள்ளி ஒதுங்கி போயிட்டே இருக்காரு. இப்படி இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு தினமும் பால் கொடுக்குற ஒருத்தவங்க ஒரு அம்மா இருக்காங்க. அந்த பால் கொடுக்குற அம்மாவுக்கு ஒரு பையன் இருக்காங்க. அந்த பையனா அவங்க கார்ல ஒரு நாள் போயிட்டு இருக்காங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கான். ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா வாடகை என் கார்ல ஏறிக்கிறான்னு சொல்லி கார்ல போட்டு போறாங்க. அந்த பணக்கார வீட்டுக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்களோட பொண்ணு சைக்கிள்ல ஸ்கூல் போயிட்டு இருக்கு, நீங்க நிப்பாட்டுங்க, எனக்கு கணக்கு பறிச்சா அதனால நான் கணக்கு பண்ணிட்டு வரேன்னு சொல்லி அந்த பொண்ணு கூட கணக்கு பண்ண போயிடுறான். இவங்களும் சிரிச்சுக்கிட்டே இப்பயே கணக்கு பறிச்சு எல்லாம் கணக்கு பண்ண போறான்னு சிரிச்சுக்கிட்டே போயிடுறாங்க. இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை பால்கார பையன் வந்து அந்த பொண்ணவும் லவ் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்படி இந்த ஸ்டோரி போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாள் பாருங்க ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தா வீட்டுல களை தூக்கி எறிகிறது, இந்த மாதிரி விஷயமா அவங்க பண்ணிட்டே இருக்காங்க. ஹீரோவும் எவ்வளவோ அமைதியா இருந்து பாக்குறாரு, எவ்வளவு கன்வின்ஸ் பண்ணி பாக்குறாரு. ஆனா ஒய்ஃபுக்கும் அவங்களுக்குமே சண்டை வந்துருது. நீ எதுவுமே கேட்க மாட்டேற, எதுவுமே பெருசா எடுத்துக்கிற மாட்டேற, ஒரு நாள் பிரச்சனை வரும்போது அவன் தெரியும் சொல்லி அவங்க போயிடுறாங்க. ஒரு நாள் வந்து நான் வெளியூருக்கு ஒரு நாள் போறேன், வெளியூர் போயிட்டு வரேன், நீ ஆனால் ஒரு நாள் மட்டும் இங்கே ஸ்டே பண்ணாம லைப்ரரி வேணா ஒரு நாள் இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் சொல்லிட்டு போறாங்க. அவன் லைப்ரரிக்கு போயிட்டு அவங்களோட ஸ்கூட்டர்ல ஒரு நாள் வந்துட்டு இருக்காங்க. பின்னாடியே அந்த குரூப் வந்துருது. அந்த குரூப் வந்து அவங்கள ஆக்ஷன் பண்ணி இவங்களை கீழே தள்ளி விட்டு அந்த பொண்ணவும் தன்னோட வண்டியில வச்சுட்டு ஊரை ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு அந்த பொண்ணு மயக்கமாயிருது. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு அந்த குரூப் கிளம்பி போயிருது. அப்ப ஹீரோ வந்து விஷயம் தெரிஞ்சு ஆஸ்பத்திரிக்கு வராரு. அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஹீரோயின் வந்து ரொம்ப ரொம்ப சோகமான நிலைமையில இருக்காங்க, மன கஷ்டத்துல இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோயின் என்ன நினைச்சுன்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, அந்த நான் எவ்வளவு மயக்கமா இருந்தாலும் அந்த காருக்குள்ள அவங்க வச்சு என்னென்ன பண்ணாங்கன்றது எனக்கு ஞாபகம் இருக்கு. அதனால நீ என்கிட்ட பேச, நான் என்னென்ன சொன்னேன் உன்ட்ட அவங்கள பத்தி, நீ எதுவுமே கண்டுக்கிற மாட்டேன்னு சொல்லி அவங்களும் ஹீரோ கூட சண்டை போட்டு போறாங்க. அப்பதான் வந்து நம்ம ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா வந்து அழுகிறாரு. அவங்க ஒய்ஃப் இப்படிலாம் பண்ணிட்டாங்க, இப்படிலாம் அபியூஸ் பண்ணிட்டாங்க, அவங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு கேட்க போறாரு. அவரோட அந்த பணக்கார வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி உங்க பசங்களாம் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல போறாரு. அவங்களும் காசு இருக்க திமிரில் வந்து உதாசனப்படுத்தி அமைச்சிடுறாங்க. ஒரு நாள் பாத்தீங்கன்னா அந்த பால்கார பையன் இருக்கான்ல, அந்த பால்கார பையனும் அந்த பொண்ணு லவ் பண்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருது. இந்த பெரிய வீட்டுக்கு தெரியவும் இவனை அடிச்சு இவனை கொலை பண்றதுக்கு வர்றாங்க. இந்த பையன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோ இருக்காங்களே அவங்க வீட்டுக்கு பயந்து ஓடி வந்துடுறான். இவங்களும் அவங்க சேஃபா ஒதுக்கி வச்சிடுறாங்க. அப்ப அந்த பையனை தேடி அந்த குரூப்பு, அந்த பசங்க அபியூஸ் பண்ணாங்களே எல்லாருமே தேடி வராங்க. தேடி வரும்போது அங்க யார் இல்லைன்னு சொல்லி அது வரைக்குமே நம்ம ஹீரோவை அமைதியாக காமிச்சுக்கிட்டு இருந்த ஹீரோ வந்து அப்பதான் அங்க வந்து ஒரு விழுந்து எழுதுறாரு. விழுந்து எழுந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு சரியான ஃபைட்டு வருது. ஃபைட்டு வந்து ஒரு நார்மல் ஃபைட், மலையாள ஃபைட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஒரு ரியலிஸ்டிக்கா இருக்கும். அதே மாதிரி ரியலிஸ்டிக்காக இருக்கு. ஆல்ரெடி ஒரு பழைய கன்னு ஒன்று இருக்கும் அவங்க வீட்டிலேயே, பாரம்பரிய கன்னு.
அந்த கன்னை எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி வெளுக்கிறாரு. அவங்களுக்குள்ள ரொம்ப ஃபைட்டு பயங்கரமா வருது. அங்கே மோது வராங்க, அடிச்சு நொறுக்கி அந்த பையனையும் காப்பாத்துறாரு, அவங்களையும் அடிச்சு வெளுத்துறாரு. வெளுத்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சீன், அந்த ஃபைட் சீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்மளுக்குமே அடிரா அவனை, வெட்டுறா அவனை, கொல்றா அவனை, அடிச்சு நொறுக்குறா, அப்படிதான் நம்மளுக்கு ஒரு திங்கிங்கே இருக்கும். படம் பார்க்கறவங்களுக்கு அந்த திங்கிங்கை கொடுத்துருப்பாங்க அவங்க. அந்த சீன் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் அடிச்சு போட்டு யார் யாரெல்லாம் அந்த ஒய்ஃபை வந்து அபியூஸ் பண்ணாங்களோ அவங்களையும் அடிச்சு கிட்டத்தட்ட கொலை பண்ண மாதிரி தான் காமிக்காங்க படத்துல. ஒளிச்சு வச்சிருவாங்க. ஒளிச்சு வச்சுட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் தேடி வருவாங்க, போலீஸ் கேஸ் வரும். என்கிட்ட இல்லவே இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணிடுவாங்க. ப்ரூவ் பண்ணி இந்த பையன் யாருன்னு கடைசி வரைக்கும் தேடிட்டே இருக்க மாதிரி தான் காமிப்பாங்க. இப்படி அடிச்சு போட்டு கடைசி ஒய்ஃபுக்கும் அவன் மேலே நம்பிக்கை வந்துடும். நம்ம ஹஸ்பண்ட் அவனுக்காண்டி இருக்காரு, அவனை காப்பாத்திடுவாரு அப்படின்னு நம்பிக்கை வந்து இவங்களும் சேர்ந்து ஜாலியாக இருக்கிற மாதிரியும். கடைசியில் கிளைமேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு வாசல் எல்லாத்தையும் அடிச்சு போட்டு வீட்டு வாசலையும் போர்டு வச்சிருவாரு. இந்த வீட்டுக்குள்ளே யாரும் வரக்கூடாது, யாராச்சும் வந்தீங்கன்னா சுட்டு தள்ளப்படுவீர்கள்னு சொல்லி ஒரு போர்டு வச்சு அந்த படத்தை முடிச்சிருவாங்க. கடைசி வரைக்கும் அந்த 3 பேருக்கு என்ன ஆச்சு எதுன்னு காமிக்காமே படத்தை முடிச்சிருவாங்க. இப்படியே அந்த படம் முடியும். இந்த படத்தை த்ரில்லர் ரசிகர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப படம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஓப்பனிங்ல ஆரம்பிக்கிற சீன்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் த்ரில்லிங்காகவே படத்தை கொண்டு போயிருந்திருப்பாங்க. கண்டிப்பா அந்த படத்தை ஒரு தடவை வாட்ச் பண்ணி பாருங்க. அந்த வரதன் மலையாள மூவியை ஆத்பாஸோட நடிப்பும் சரி அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அவர் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிற சீன்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஃபைட் சீனு, அவங்கள அந்த பொண்ணை அபியூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வர ஒரு கோபம், இது எல்லாமே அவ்வளோ சூப்பராக அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக அந்த படத்தை ஒரு டைம் வாட்ச் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீ அடுத்த இன்னொரு மூவியோ சஜஷன்லாம் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ கைஸ்.